அனைத்து பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் எக்ஸாம் லீவ் கோடைகால விடுமுறை ஆரம்பிக்கப்படுகிறது. அதனால் உங்களது குழந்தைகள் எல்லாமே உங்கள் கூட ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே இருக்க போகிறாங்க. இந்த விடுமுறை நாட்களில் குழந்தைகள் அவங்கவுங்க வேலைகளை நேரத்திற்கு செய்ய வைங்க. குறைந்தபட்சம் கடை பலகாரங்கள் எதையும் கொடுக்காமல் வீட்டில் எதுவும் செய்கிற பலகாரமாக கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் நலத்துக்கு நல்லது. வீட்டிலே ரொம்ப நேரம் இருக்கிறதுனால ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் குழந்தைகள் கேட்க தான் செய்வாங்க. அதை நம்ம ஆரோக்கியமாக நம்ம கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். அது மாதிரி குழந்தைகள் யாரோட விளையாடுறாங்க, பெரிய பசங்களோட விளையாடுறாங்களா, சின்ன பசங்களோட விளையாடுறாங்களா, அதையும் கொஞ்சம் நம்ம இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்னொரு விஷயம் மொபைல், டிவி இந்த ரெண்டையும் நம்ம தவிர்க்கவே முடியாத சூழ்நிலை இருக்கிறோம். அதனால் அதில் அந்த சண்டை காட்சிகள், இந்த சுடுற காட்சிகள், வெட்டுறது, இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான காட்சிகளான விஷயங்கள் வரும்போது அந்த குழந்தைகளை இந்த விஷயத்தில் நம்ம தவிர்க்க வைக்கணும். அதுபோக உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யும் போது குழந்தைகளை கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரம் கழுவும் போது, ஒரு துணி துவைக்கும் போது, வீடை க்ளீன் பண்ணும் போது, துணியை மடிக்கும் போது, இந்த மாதிரி விஷயங்களில் உங்கள் குழந்தைகளை உங்களோட சேர்த்துக்கும் போது நீங்கள் அஸ் அ பேரண்ட்டாக நாம் என்ன சிரமப்பட்டு அந்த குழந்தைகளை வளர்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லாமல் அவங்கள உணர வைக்கலாம். அப்படிங்கும் போது கூடிய அளவுக்கு நமக்கு குழந்தைகள் அடுத்து வர்ற காலத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராவாங்க. ஒரு தண்ணீருடைய முக்கியத்துவம், ஒரு பொருளுடைய முக்கியத்துவம், பெற்றோருடைய முக்கியத்துவம், நேரத்துடைய முக்கியத்துவம், உடல் நலத்துடைய முக்கியத்துவம், இது எல்லாத்தையும் பற்றி குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது போக தினமும் ஒரு 30 நிமிஷம் அவங்களுடைய நோட்டு புத்தகத்திலேருந்து ஏதாச்சும் எடுத்து எழுத வைங்க, ஏதாவது படிக்க வைங்க, ஏதாவது வாசிக்க வைங்க. அப்படி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு அடுத்த ஜூன் ஆரம்பிக்கும் போது அந்த படிக்கிற எழுதுகிற கேப் இல்லாமல் அப்படி கண்டினியூஸாக ஒரு பயிற்சி இருக்குமே அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட இந்த கோடைக்கால விடுமுறையை உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியமாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.